நம்ம இன்னைக்கு 9th ஸ்டாண்டர்ட் NCERT நியூ சிலபஸில் ஃபஸ்ட் யூனிட் செல் சாப்டர் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி உள்ள வீடியோ செஷனில் நம்ம எதை பார்க்க போகிறோம்னா செல் தியரி பற்றி பார்க்க போகிறோம். செல் தியரி வாஸ் ப்ரப்போஸ்ட் பை டூ சயின்டிஸ்ட் மத்தியா ஷெல்டன் அண்ட் தியோடர் ஷவான். இந்த செல் தியரி பற்றி நம்ம ஆல்ரெடி டிஸ்கவரி ஆஃப் செல்லுன்னு ஒரு டாபிக் பார்த்தோம். அதிலிருந்து தான் இதை வந்து டோட்டலாகவே டெரைவ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு இந்த செல் தியரியை ப்ரப்போஸ் பண்ணது யாரெல்லாம்? ரெண்டு சயின்டிஸ்ட் சேர்ந்து தான் செல் தியரியை ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. 1838 மத்தியா ஷெல்டன் says cell is the basic unit of all plant structure. அப்படின்னா என்ன அவர் சொல்றாரு? All plants are made up of cells. இதே மாதிரி in 1839 a physiologist Theodor Schwann says cell is the basic unit of all animal cells. That means all animals are made up of cell. இப்படி இவங்க ரெண்டு பேருமே ரிசர்ச் மூலமா சொல்லி இந்த செல் தியரியை ப்ரப்போஸ் பண்றாங்க. இந்த செல் தியரியை ப்ரப்போஸ் பண்ணி இவங்க இதுக்குன்னு சில பிரின்சிபிள்ஸ் சொல்லுவாங்க. வாட் ஆர் த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் திஸ் செல் தியரி? தியரியோட பிரின்சிபிள்ஸ் என்னது? த பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப் இஸ் செல். ஏன் பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப் இஸ் செல்? இவங்க மத்தியா ஷெல்டனும் தியோடர் ஷவானும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி என்ன சொல்றாங்க? செல் இஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் ஆல் பிளான்ட் ஸ்ட்ரக்சர். தியோடர் என்ன சொல்றாரு? செல் இஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் ஆல் அனிமல் செல்ஸ். அப்போ ஒரு லைஃப் வேணும்னா செல்லு தான் பேசிக் யூனிட். The basic unit of life is cell. ஏன்னா இந்த செல் தான் எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ரோல் பண்ணும். அதனால தான் the basic unit of life is cell. இதான் first principle of cell theory. Then next, all living things are made up of one or more cells. எல்லா living organismsம் ஒன்னோ இல்லை அதுக்கு மேலேயே உள்ள செல்ஸால தான் மேடப் ஆயிருக்கு. அதான் நம்ம ஆல்ரெடி உள்ள வீடியோ செஷனில் பார்த்தோம். இந்த செல்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன ஃபார்ம் ஆகும்? டிஷ்யூஸ் ஃபார்ம் ஆகும். டிஷ்யூஸ் எல்லாம் சேர்ந்து ஆர்கன்ஸ் ஃபார்ம் ஆகும். ஆர்கன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆர்கன் சிஸ்டத்தை உண்டு பண்ணும். இந்த ஆர்கன் சிஸ்டம் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு ஆர்கனிசத்தை ரன் பண்ணும். ஸோ ஆல் லிவிங் திங்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் ஒன் ஆர் மோர் செல்ஸ். Then third point, all cells are arise from pre-existing cells. இப்போ நமக்கு இருக்கக்கூடிய எல்லா செல்ஸுமே அப்படி வராது. அதுக்கு முன்னாடி மிட்ஸ் எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். காட் வந்து லிவிங் பீயிங்ஸை வந்து கிரியேச்சர்ஸை உண்டாக்குனாங்க. ஆனால் சயின்டிஃபிக் பேசிஸில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆல் செல்ஸ் அரைஸ் ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ். இப்போ ஆல்ரெடி இருக்கக்கூடிய செல்லில் இருந்து தான் புதிய செல் வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ பாடியிலேயே நம்ம நிறைய சாப்பிட்டோம்னா நமக்கு மசில் க்ரோத் இருக்குது. ஆல்ரெடி இருக்கக்கூடிய செல்ஸில் இருந்து புது செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகி அந்த செல் வந்து க்ரோத் ஆகும். ஸோ ஆல் செல்ஸ் அரைஸ் ஃப்ரம் pre-existing cells. These are some of the principles of cell theory. செல் தியரி கொண்டு வந்தது யாரெல்லாம்? மத்தியா ஷெல்டன் அண்ட் தியோடர் ஷவான். Then modern cell theory. Modern cell theory யார் கொண்டு வராங்கன்னா ருடால்ஃப் விர்ச்சோங்கிற சயின்டிஸ்ட் in 1855. So in 1855 Rudolf Virchow. In 1855 Rudolf Virchow published a statement based on his observation omnicellular e cellula. It is a Latin word which means all cells are created from a pre-existing cells. நம்ம மூணு பிரின்சிபிள்ஸ் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் பிரின்சிபிள் என்ன பார்த்தோம்? The basic unit of life is cell. Then all living organisms are made up of one or more cells. இது ரெண்டுமே யார் சொன்னதுன்னா மத்தியா ஷெல்டனும் தியோடர் ஷவானும் சொன்னாங்க. ஆனால் இந்த all cells are created from pre-existing cell அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னவர் யாருன்னா இந்த ருடால்ஃப் விர்ச்சோ. எப்போ சொன்னார்னா in 1855 அவரோட ஸ்டேட்மெண்ட்டை பப்ளிஷ் பண்ணார். எப்படி பப்ளிஷ் பண்ணனா ஆம்னி செல்லுலா ஈ செல்லுலா. இது வந்து ஒரு லாட்டின் வேர்டு. இதோட மீனிங் என்ன? all cells are created from its pre-existing cells. தென் இந்த மாடர்ன் செல் தியரியில் இவர் கொஞ்சம் பிரின்சிபிள்ஸையும் சொல்லியிருக்காரு. என்னெல்லாம் பிரின்சிபிள்ஸ்னால்
செல் தியரியோட பிரின்சிபிள் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பிரின்சிபிள் செல்ஸ் ஆர் த மார்ஃபாலஜிக்கல் அண்ட் பிசியாலஜிக்கல் யூனிட் ஆஃப் ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ். இந்த செல்லுங்கிறது ஒரு ஆர்கனிசத்தோட வெளித்தோற்றங்கிறதா மார்ஃபாலஜிக்கல் அண்ட் பிசியாலஜிக்கல், அவங்களோட உடல்ல இருக்கக்கூடிய மாற்றங்கள், உடல் அமைப்பு பேசிக் யூனிட் தான் இந்த செல்லுன்னு இந்த மாடர்ன் செல் தியரி மூலமா ருடால்ஃப் விர்ச்சோ சொல்றாரு. Then second point, the properties of an organism depend on those of its individual cell. And ஒரு செல்லோட ப்ராப்பர்ட்டி அந்த செல்லோட தன்மையை பொறுத்து தான் இருக்கும். அதில் அட்டாச் ஆகிருக்கு. இப்போ மசில் செல்ஸ் வந்து மசில் பவருக்கு தான் யூஸ் பண்ணாங்க. அப்போ அந்த மசில் செல்ஸ் வந்து மசில் பவரை வந்து அதோட ப்ராப்பர்ட்டி மசில் பவர். So the properties of an organism depends upon those of its individual cells. Then cells originate from other cell and continuity is maintained. இப்போ ஒரு செல் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய செல்லில் இருந்து ஃபார்ம் ஆகுது. இது இப்படியே ஃபார்ம் ஆகி ஒரு கண்டினியூட்டி செயின் மாதிரி போயிட்டே இருக்கும். இப்போ நம்ம மசில் க்ரோத்து, ஹார்ட்டு, தென் ஐ, இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்கன்ஸுமே நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ குழந்தைங்க வயத்தில் இருக்கும்போதே சில ஆர்கன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிடும். இப்போ ஹார்ட்டு, பிரெயின், ஐஸ், இயர். ஆனால் நமக்கு அதுக்கப்புறமா ஃபார்ம் ஆகக்கூடியது எதெல்லாம் நம்மளோட ஹரிசாண்டல் க்ரோத்து, மசில் பாடி க்ரோத்து, தென் நம்மளோட ஹைட்டு, இந்த மாதிரி அதுக்கப்புறம் ஹார்மோன்ஸ், இந்த மாதிரி உள்ளது எல்லாமே நமக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்போ இந்த க்ரோத் உடம்புல இருக்கக்கூடிய செல்ஸ், அதே மாதிரி நம்ம செல்ஸ் வந்து தினமுமே அழிஞ்சு புதிய செல் ஃபார்ம் ஆகிட்டே தான் இருக்கும். அந்த ஃபார்ம் ஆகும்போது தான் வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் சரியான விதத்தில் நமக்கு எக்ஸ்க்ரீட் ஆகணும். யூரின் மோஷன் அண்டு ஸ்வெட், இந்த மாதிரி வந்து எல்லா மூலமாக நமக்கு வந்து வெளியில் போய் ஆகணும். வேஸ்ட் வந்து உடம்புல இருக்கும்போது நிறைய டிசீசஸ் வந்து ஃபார்ம் ஆகும். So the cells originate from other cell and continuity is maintained. இன்னும் ஒரு பாயிண்ட் இருக்கு. Fourth point, the smallest unit of life is the cell. இப்போ நான் இதில் சொன்னதில் முக்கியமான பாயிண்ட் என்னது, the cells are formed from a pre-existing cell or the cells are formed from other cells and the continuity is maintained through genetic material. இந்த continuity வந்து எப்படி மெயின்டைன் ஆகிருக்குன்னா ஜெனட்டிக் மெட்டீரியல், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய டிஎன்ஏயோட இதனால தான் இந்த continuity சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நம்ம ஆன்சஸ்டர்கிட்ட இருந்து ஆஃப்ஸ்ப்ரிங்க்கு வந்து இந்த ஜீன்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். அப்போ இது இவ்வளவு மாடர்ன் செல் தியரி. இப்போ செல் தியரினா என்ன பார்த்தோம், all living organisms are made up of one or more cells. Cell is the basic unit of life and all cells are created from the pre-existing cells. Then modern cell theory யார் உண்டாக்குனா, in 1855 Rudolf Virchow published his statement through his observations omnicellulo e cellule அப்படிங்கிற லாட்டின் வேர்ட் மூலமாக சொல்கிறாரு. which means cells are created from its pre-existing cells. அதுக்கப்புறமா மாடர்ன் செல் தியரியில் கொஞ்சம் பிரின்சிபிள்ஸ் பார்த்தோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ செஷனில் செல் தியரி பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.